அரசியல் வேட்டை பார்வையாளர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து. குழந்தையின் முதல் உணவும் முதல் நோய் தடுப்பு மருந்தும் தாய்ப்பாலே. உலக தாய்ப்பால் விழிப்புணர்வு முகாம் ஆகஸ்ட் 1, 2024 அன்று அரசு சித்த மருத்துவக் கல்லூரி பட்டப்படிப்பு குழந்தை மருத்துவத்துறை சார்பில் அறிஞர் அண்ணா இந்திய முறை மருத்துவமனை வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் மருத்துவர் கே கனகவள்ளி MDS அவர்கள் தொடங்கி வைத்து சித்த மருத்துவத்தில் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் ஏற்படும் நன்மைகள் குறித்து பேசினார்கள். பட்டப்படிப்பு குழந்தை மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மருத்துவர் எஃபா ஷமீம் MDS தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவம் பற்றி பேசினார்கள். தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் மூலிகைகள் பார்வைக்கு வைக்கப்பட்டிருந்தது மற்றும் அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு நோயாளிகளுக்கு சத்துள்ள கேழ்வரகு உருண்டை வழங்கினார்கள். இம்முகாமில் 150 பயனாளிகள் கலந்து கொண்டு ஆலோசனை பெற்றார்கள். தாய்ப்பால் வழங்கும் முறைகளை குறித்தும் தாய்ப்பால் கொடுப்பதினால் குழந்தைக்கும் தாய்க்கும் உண்டாகும் நன்மைகள் பற்றியும் ஆலோசனை வழங்கப்பட்டது. மேடம் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு மேடம்? இன்னைக்கு ஆக்சுவலா ஒவ்வொரு வருஷமும் நம்ம உலக தாய்ப்பால் வாரம் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி முடிய ஒரு வாரமும் கொண்டாடுறோம். அது ஒவ்வொரு வாரமும் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் கொடுப்பாங்க. அந்த தீம் படி இது எதுக்காகனா தாய்ப்பால் கொடுக்கறதோட முக்கியத்துவம் இளம் தாய்மார்களுக்கு முதல்ல போய் சேரணும். ஏன்னா முன்னாடி காலத்துல எல்லாம் 2 வயது வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்தாங்க. ஆனா இப்ப எல்லாம் நம்ம ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அந்த பேட்டர்ன் மாறினதுனால 2 மாசம் கொடுக்கறதே பெரிய விஷயமா இருக்கு. இப்ப ஹூ படி எக்ஸ்க்ளூசிவ் 6 months பிரஸ்ட் ஃபீட் பண்ணணும். பட் இப்ப அது 1 year ஹூவே எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. பட் இதை நம்ம அச்சீவ் பண்ணல. ஏன்னா பிரஸ்ட் மில்க்ல பிறந்த உடனே ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய முதல் உணவு அதுதான், முதல் தடுப்பு முறையும் அதுதான், ஃபர்ஸ்ட் வேக்சினே அதுதான். ஏன்னா பிரஸ்ட் மில்க்ல எல்லா இம்யூனோகுளோபுலின்ஸ் அயன் தவிர மிச்சம் எல்லாமே இருக்கு அதுல. ஸோ அது குழந்தைக்கு நம்ம பிறந்த குழந்தை வேற எந்த உணவும் எடுத்துக்க முடியாதப்ப சப்ளிமெண்டா முக்கியமான உணவுல எல்லா ஒரு விட்டமின்ஸ் எல்லாம் போறதுனால அதுக்கு தேவையான எல்லா சத்தும் பிரஸ்ட் மில்க் மூலமா கிடைச்சிரும். ஈவன் நீங்க 6 மாசம் தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும் தண்ணி கூட கொடுக்க கூடாது. அது கூட அந்த பிரஸ்ட் மில்க்லயே இருக்கு அந்த குழந்தைக்கு. ஸோ இயற்கை ஒரு குழந்தையோட முழு உணவு தேவையை பூர்த்தி பண்றதே பிரஸ்ட் மில்க். ஆனா அதோட முக்கியத்துவம் இன்னைக்கு நமக்கு தெரியல. ஏன்னா நம்மளோட வேலை பாக்குறோம். ஸோ சீக்கிரமா நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட்டுக்கு திரும்பி போக வேண்டியிருக்கு. அதனால சீக்கிரமாவே 3 months ஜாபுக்கு முடிச்சுட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுக்கறது அது மாதிரிலாம் செய்யறாங்க. ஸோ அதுக்கோட முக்கியத்துவத்தை இன்னைக்கு எல்லா தாய்மார்களுக்கும் உணர்த்தணுங்கிறதுக்காக தான் இந்த வீக்கை நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ இதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பு ஒவ்வொரு வருஷமும் இந்த மந்த்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கு. இந்த வருஷம் தீம் பாத்தீங்கன்னா க்ளோசிங் கேப். அப்படின்னா என்னன்னா, ஒரு பணி இடத்துலயோ வேற எங்கேயாவது ஒரு இடத்துலயோ அவங்களால பிரஸ்ட் மில்க் கொடுக்க முடியலன்னா அது ஒரு கேப் இல்லையா குழந்தைக்கும் தாய்மார்களுக்கும். ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்றோம். ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்ல அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கணும். எங்கெல்லாம் அவங்க வேலை. அதே மாதிரி மெட்டர்னிட்டி லீவை கவர்மெண்ட் இப்போ 1 year ஆக்கியிருக்காங்க. ஸோ பாண்டிங்கை ரொம்ப இன்க்ரீஸ் பண்றாங்க. ஸோ அதான் க்ளோசிங் கேப். ஸோ இந்த முக்கியத்துவம் தெரிஞ்சாதான் ஒரு வளரும் சமுதாயம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம குழந்தைங்க தான் இனிமே அடுத்த சமுதாயம். அவங்க ஒரு நோய் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியோட, ஏன்னா நீங்க நமக்கு தெரியும் ஏகப்பட்ட வியாதிகள் நமக்கு புதுசா உருவாகிட்டு இருக்கு. அதெல்லாம் தடுக்கணும்னா முதல் வேக்சின். இப்ப நம்ம நிறைய வேக்சின்ஸ் போடுறோம். பட் அந்த முதல் வேக்சினான தாய்ப்பால் அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரணும். ஸோ அந்த முக்கியத்துவத்தை சித்த மருத்துவத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் நாங்க. ஸோ அதுக்கு ஏகப்பட்ட நிறைய மூலிகைகள்லாம் இருக்கு. அந்த மருந்துகள் இருக்கு. உரை மாத்திரை, சௌபாக்கிய சுண்டி, ஈவன் ANC பீரியட்ல இருந்தே நம்ம பிரஸ்ட் மில்கை எப்படிலாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணுங்கிற வழிமுறைகள் இருக்கு. குழந்தை பிறந்த உடனே அம்மா என்னென்ன சாப்பிடணும், டயட்டிக்காவும் சரி மெடிசினல் வழியும் சரி நிறைய மருந்துகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சாப்பிட்றப்ப அவங்க தாய்ப்பால் சுரப்பும் அதிகமாகும். இன்னொன்று அம்மாவுக்கும் அந்த குழந்தைக்கு இருக்கிற பாண்டிங்கை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான வழிமுறைகளும் சித்த மருத்துவ முறைப்படி நிறைய இருக்கு. ஸோ அதை நம்ம உலகுக்கு கொஞ்சம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கேம்ப். எத்தனை வருடங்களாக நீங்க இந்த ஃபீல்டுல இருக்கீங்க மேம்? நான் ஒரு 14 வருஷமா பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட். இந்த 14 வருடங்கள்ல இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மத்தியில திருமணம் ஆனா கூட குழந்தைகள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் அப்படி? என்ன காரணம்? அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட வே ஆஃப் திங்கிங் மேடம். ஒரு காலத்துல நம்ம படிக்கவே வெளியே வரல பெண்கள்.
இன்னைக்கு நம்ம பெண்கள் எல்லாருமே வந்து வெளியில வரோம், வேலைக்கு போறோம், எக்கனாமிக்லி தே ஆர் பிகமிங் இண்டிபெண்டன்ட் இல்லையா? ஸோ அது வந்து அவங்களை கொஞ்சம் ரொம்ப சுய இதுல வந்து சிந்திக்க வைக்குது. அது ஒரு வகையில நல்லதும் கூட, ஒரு வகையில கெட்டதும் கூட. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு எல்லாரும் இப்படியே சிந்திச்சுட்டு போனா நாளைக்கு பாப்புலேஷனே இல்லாம போயிடும், உலகம் அழிஞ்சிரும். ஸோ இதை வந்து இதையும் வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு பெரியவங்களாகிய நாம இருக்கோம். ஸோ அது மாதிரியும் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு முகாம் கொடுக்கணும். அது ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் தாய்ப்பால் கொடுக்காததுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் ஃபிட்னஸ். அது போயிடும், நம்மளோட அழகு போயிடும் நினைக்கிறாங்க. ஆனா அது கொடுக்கதான் அழகாகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் புரியல. ஸோ அது இன்னும் காலேஜ் லெவல்ல எல்லாமே, ஸ்கூல் லெவல் எல்லாமே நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லணும். பெண் குழந்தைகளுக்கு அவங்க பூப்படைந்த நாள்ல இருந்தே இதுக்கான ஒரு அறிவுரையை வீட்லயும் நம்ம கொடுத்துட்டே வந்தோம். இப்ப நான் எங்க இதுல பாத்தீங்கன்னா உளுந்தம் கஞ்சி, அந்த காலத்துல எல்லாருமே உளுந்து வந்து நிறைய சேர்ப்பாங்க. ஒரு பெண் வந்து பூப்படைஞ்சிட்டா அந்த 14 நாள்ல வந்து உளுந்து கொடுப்பாங்க, களியா செஞ்சு கொடுப்பாங்க, முட்டை கொடுப்பாங்க. இன்னைக்கு யாரும் அதை ஃபாலோ பண்றது இல்லை. அது எல்லாத்தையும் சொல்றதுக்கு தான் இன்னைக்கு சித்த மருத்துவ முறைகள் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும். நிறைய இந்த PCOS அந்த மாதிரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் அதெல்லாமே இன்னைக்கு தாய்ப்பால் சுரப்பு வந்து ஆக்சுவலா குறைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான காரணம், டெலிவரி ஆனவொன்னு பாத்தீங்கன்னா நார்மலா தாய்ப்பால் சுரப்பே கம்மியாகி நிறைய பேர் ஆர்டிபிஷியல் ஃபீடுக்கு போறாங்க. ஸோ அதுவும் அவங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ் இன்னொரு காரணம். ஸோ இது எல்லாத்தையும் தவிர்க்கணும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க தான் இந்த இப்போ வீதிக்கு வீதி 4 கருத்தரிப்பு மையம் இருக்கு. அப்போ கருத்தடைக்காக அரசாங்கம் வந்து பிரச்சாரம்லாம் பண்ணுனாங்க. அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு குழந்தைகள் அப்படின்றது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதுல உணவு அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது மேடம்? உணவு முறை இந்த காலத்துல, அந்த காலத்துல உணவு முறைகள் வந்து இயற்கை சார்ந்ததா இருந்தது மேடம். இன்னைக்கு வந்து நவீன முறை அப்படிங்கிற பேர்ல, வெஸ்டர்னைசேஷன்ங்கிற பேர்ல மைதா உணவுகள் நம்ம நிறைய சாப்பிடுறோம். சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ்லயும் அந்த காலத்துல வீட்டுல வளர்த்த கோழி அதெல்லாம் ஒரு ஹார்மோன்ஸ் இல்லாத ஒரு, அதான் நல்லதுதான். ஆனா இன்னைக்கு நம்ம வளர்க்குற ஒரு கோழியோ ஒரு இதுவோ அப்படி நார்மலா இல்ல, இயற்கை முறையில இல்ல. அதுவே வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து இப்போ நம்மளோட கருத்தரிக்கணும்னா மூளையில இருந்து கர்ப்பப்பை வரைக்கும் போற ஹார்மோன் அந்த ஆக்சஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த கர்ப்பம் ஒழுங்கா தெரிக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு 12வதுலயே பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ், நீட்டுங்கிறோம், ஜெயிங்கிறோம், அப்பவே அவங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள உண்டு பண்றோம். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆனீங்கன்னா அந்த ஹார்மோன் பாத்தீங்கன்னா ஒரு பல்ஸ், ஒரு டிராப் தான் நைட்டு. அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல அந்த ஹார்மோன் சுரக்கிறதே கம்மி போயிடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா கருமுட்டை உருவாகாது. ஸோ அதனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய கருத்தரிக்கிற மையங்கள் ஜாஸ்தியா போச்சு. மேடம் இறுதியா ஒரே ஒரு கேள்வி மேடம் சொல்லிடுங்க. அப்ப வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா என்ன குழந்தைன்னு கேட்பாங்க. இப்ப வந்து நார்மல் டெலிவரியா சிசேரியனான்னு கேக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு முரண்பாடு வந்தது? ஒரு காலத்துல நம்மளோட வாழ்க்கை முறை வேலைகள் நிறைய செஞ்சோம் மேடம் பெண்கள். நம்ம நார்மலா இப்ப மிக்சி கிரைண்டர் எல்லாம் இல்ல. இப்ப நம்ம ஃபெமினிசம்லாம் பேசணும்னா அதெல்லாம் நிறைய பாயிண்ட். பட் அந்த காலத்துல அந்த வேலையெல்லாம் செஞ்சதுனாலதான் இடுப்பு எலும்புகள்லாம் நல்லா பலமாகி டெலிவரி அப்ப சீக்கிரமா குழந்தை வெளியே வந்தது. இன்னைக்கு நம்ம எல்லாமே செடென்டரி லைஃப் ஸ்டைல் தான், ஒரு உடல் உழைப்பே இல்லாத வேலைகள் தான் பாக்குறோம். அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த 7வது மாசம் 8வது மாசம் வரைக்கும் கூட நம்ம ஒரே சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே இடத்துலதான் உட்காந்து வேலை செய்யறாங்க, லீவ் கூட எடுக்கிறது இல்ல. அப்ப அந்த பெல்விக் இது வந்து விரிஞ்சே கொடுக்காது. அப்ப அவங்களுக்கு நார்மல் பெயினே வரதில்லை. அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்கா LSCS போறாங்க. இன்னொன்னு நிறைய இளம் டைம் பயம், வலிக்கும், அதனால நான் LSCS தான் டைரக்டா போறேன். அந்த கான்செப்ட் இப்ப நிறைய இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து நார்மல் டெலிவரி கான்செப்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. பெரியவங்க எல்லாம் சொல்லி நிறைய இடத்துல நார்மல். பட் நிறைய நேரங்கள்ல உங்களுடைய அறிவுரை என்னவாக இருக்கு மேடம்? இப்போ முதல்ல உங்களுக்கு அந்த பயத்தை போக்கணும். அந்த எக்ஸசைஸ், யோகா, சித்தர் வாழ்வியல் முறைப்படி எங்களுக்கு வந்து கர்ப்பத்துல 10 மாசத்துக்கு என்னென்ன மருந்து கொடுக்கணும், அந்த அம்மாவை எப்படி பாத்துக்கணும் அப்படின்னு நிறைய வழிமுறைகள் இருக்கு. அதை முதல்ல அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு அந்த பிரெக்னன்சி பத்தின ஒரு பயத்தை நம்ம ANC பீரியட்ல அந்த கருத்தரிப்பு காலத்திலேயே நம்ம போக்கணும். அந்த உணவு முறைகள் எல்லாத்தையும் ஒரு ட்ரைமஸ்டருக்கு ஒரு உணவு முறை சொல்லியிருக்காங்க மேடம். அந்த உணவு முறையை சித்தர்கள் படிப்பு ஹாஸ்பிட்டல் வந்தாங்கன்னா OG டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த சஞ்சீவி கிட்டுன்னு வந்து ஒரு மகப்பேர் அந்த சஞ்சீவி கிட் இருக்கு, அது எல்லாமே நாங்க அட்வைஸ் பண்றோம். ஸோ அவங்க இங்க வந்து ஆலோசனை பெற்றாங்கன்னா கண்டிப்பா மக்கள் மத்தியில இப்ப சித்தான்றது எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. இப்ப நிறைய விழிப்புணர்வு வந்திருக்கு மேடம். முன்னாடி மாதிரி கிடையாது. நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஓபிலையும் எங்களுக்கு ஸ்பெஷல் ஓபிஸ் நிறைய இருக்கு. பொது மருத்துவத்துல வந்து குருதியாளர்களுக்கு கொடுக்குறோம், தோல் நோய்களுக்கு கொடுக்குறோம், போன் அண்ட் ஜாயிண்ட் டிசீஸ், அப்புறம் குழந்தைகள்ல வந்து ஆட்டிசம், ஸ்கின் டிசீசஸ்க்கு ஸ்பெஷல் ஓபி இருக்கு, இன்ஃபர்டிலிட்டிக்கு இருக்கு, கேன்சருக்கு இருக்கு மேடம். ஸோ நிறைய கேசஸ் இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வராங்க. விழிப்புணர்வு நல்லாவே. தேங்க்யூ மேம்.